Hello friends, welcome to Online Vidyalaya. NCERT Class 6 Hindi Chapter 5 अक्षरों का महत्व படிக்கலாம் இன்னைக்கு. அக்ஷரம் கா மகத்துவ எழுத்துக்களின் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். அக்ஷரம் கி கஹானி ஸ்டோரி ஆஃப் லெட்டர்ஸ். இந்த கதை எழுத்துக்களோடது. எழுத்துக்கள் எப்போ உருவாச்சு, அதுக்கப்புறம் நம்ம மனுஷங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் இந்த அக்ஷரம் கா மகத்துவங்கிற கதையில் கொடுத்துருக்காங்க. यह पुस्तक अक्षरों से बनी है. सारी पुस्तकें अक्षरों से बनी हैं. तरह तरह के पुस्तकें, तरह तरह के अक्षर. यही पुस्तक अक्षरों से बनी है. இந்த புத்தகம் அக்ஷரத்தால் உருவாக்கப்பட்டது. சாரி புஸ்தகம் அக்ஷரோம் சே பனி ஹே. எல்லா புத்தகங்களும் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டது. தர தரக்கே புஸ்தகம் விதவிதமான புத்தகங்கள். தர தரக்கே அக்ஷர் விதவிதமான அக்ஷரங்கள் லெட்டர்ஸ். दुनिया में अब तक करोड़ों पुस्तकें छप चुकी हैं. இந்த உலகத்தில் இன்னைய வரைக்கும் கோடிக்கணக்கான புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு, பப்ளிஷ் ஆகிருக்கு. ஹசாரோं पुस्तकें ரோஜ் छपती हैं. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் டெய்லி பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. तरह तरह के अक्षरों में हज़ारों की तादाद में रोज़ ही समाचार पत्र छपते रहते हैं. விதவிதமான அக்ஷரங்களால் ஆயிரக்கணக்கான நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லியும் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க, பிரிண்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. இனி சபுக்கே மூலிமேம் ஹேம் அக்ஷர். இந்த எல்லாத்தோடையும் பேஸ் லெட்டர்ஸ் தான். இந்த லெட்டர்ஸ் இல்லைன்னா புத்தகங்களோ நியூஸ் பேப்பரோ எதுவுமே இல்லை. हम कल्पना भी नहीं कर सकते थे कि यदि आदमी अक्षरों को न जानता तो आज इस दुनिया का क्या हाल होता. यह हम கல்பனா பி நஹீங் கர் சக்தே. நம்மளால் இமேஜின் கூட பண்ணவே முடியாது, நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியாது. என்னென்னா எதி ஆதமி அக்ஷரோம்கோ நான் ஜானதா. ஒருவேளை மனுஷனுக்கு லெட்டர்ஸே தெரியல அப்படின்னா तो आज इस दुनिया का क्या हाल होता. இப்போ இன்றைக்கி இந்த உலகத்தோட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் கூட பண்ண முடியாது நம்மளால். कोई कह सकता है कि हम अक्षरों को अनादिकाल से जानते हैं. எல்லாருக்குமே தெரியும் என்ன அக்ஷரம் கோ அனாதிகால் சே ஜான்தே ஹேன். இந்த அக்ஷரங்கள் எல்லாமே அனாதிகால் சே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அனாதிகால் அப்படின்னா பழங்காலத்தில் இருந்தே எழுத்துக்கள் நமக்கு தெரியும். அக்ஷரம் கா ஜான் ஹமே கிசி ஈஸ்வர் சே மிலா ஹே. எழுத்துக்களை பற்றிய அறிவு, நாலேஜ் ஏதோ சாமி கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. पुराने ज़माने के लोग सचमुच ही सोचते थे कि अक्षरों की खोज ईश्वर ने की है. पुराने ज़माने के लोग பழைய காலத்து ஜனங்க சச்முச் ஹி சோச்தே தேக்கி உண்மையாக நினச்சது என்னென்னா அக்ஷரம் கி கோஜ் லெட்டர்ஸோட கண்டுபிடிப்பு ஈஸ்வர் நேக்கி ஹே கடவுளால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. பர் आज हम जानते हैं कि अक्षरों की खोज किसी ईश्वर ने नहीं बल्कि स्वयं आदमी ने की है. ஆனால் நமக்கு இப்போ தெரியும், हम जानते हैं कि अक्षरों की खोज किसी ईश्वर ने नहीं. லெட்டர்ஸோட கண்டுபிடிப்பெல்லாம் எந்த கடவுளாலேயும் இல்லை, ஆனால் ஸ்வயம் ஆதமீனே கிஹேன்னு மனுஷங்க தானாகவே கண்டுபிடிச்சது தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம், எந்த கடவுளாலேயும் உருவாக்கப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ நல்லா தெரியும். अब तो हम यद भी जानते हैं कि இப்போ நமக்கு இன்னொன்று கூட தெரியும். கின் அக்ஷரோம் கி கோஜ் எந்த லெட்டர்ஸோட கண்டுபிடிப்பு, கிஸ் தேஷ்மே எந்த நாட்டோடது, கிஸ் சமயமே எந்த டைமில் கண்டுபிடிச்சது, இப்படியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு லெட்டர்ஸ்ன்னு எடுத்தால் அந்த லெட்டர் எந்த நாட்டோடது, எந்த டைமில் கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்.
हमारी यह धरती लगभग 5 अरब साल पुरानी है. நம்மளுடைய இந்த பூமி சுமாராக 5 மில்லியன் வருஷத்துக்கு பழமையானது. 2-3 अरब साल तक इस धरती पर किसी प्रकार के जीव जंतु नहीं थे. 2-3 மில்லியன் வருஷங்கள் வரைக்கும் இந்த பூமியில் கிசி பிரகார்க்கே எந்த விதமான ஜீவஜந்து உயிர்களும் இல்லை. फिर करोड़ों साल तक केवल जानवरों और वनस्पतियों का ही इस धरती पर राज्य रहा. ஆனால் கரோட்டோம் சாலு தக் கோடிக்கணக்கான வருஷங்கள் வரைக்கும் வெறும் ஜான்வரும் அவர் வனஸ்பதியும், ஜான்வரும் அனிமல்ஸ், வனஸ்பதியும் பிளான்ஸ், இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வரை மட்டும்தான் கோடிக்கணக்கான வருஷங்களாக இந்த பூமியில் இருந்துகிட்டே இருந்துச்சு. आदमी ने इस धरती पर कोई 5 लाख साल पहले जन्म लिया. மனுஷன் இந்த பூமியில் பிறந்து வெறும் 5 லட்சம் வருஷங்கள் மட்டும்தான் ஆகுது. தீரே தீரே உஸ்கா விகாஸ் ஹுவா. மெதுவாக அவனோட வளர்ச்சி வந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது அந்த 5 லட்சம் வருஷங்களுக்கு அப்புறமா தான், 5 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் மனுஷன் பிறந்தான். அதுக்கப்புறமா மெதுவாக ஹியூமன் பீயிங்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. कोई 10,000 साल पहले आदमी ने गांवों का बसाना शुरू किया. வெறும் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் மனுஷங்க வில்லேஜில் வாழ ஆரம்பித்தாங்க. பசானா அப்படின்னா செட்டில்டு. வில்லேஜஸாக கிராமமாக கூட்டமாக மனுஷங்க தங்க ஆரம்பித்தது வெறும் 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான். அது வரையும் மனுஷங்க தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் குரூப்பாக ஒரு கிராமமாக வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க. வஹ் கேத்தி கர்னே லகா. அவன் விவசாயம் பண்ண ஆரம்பித்தான். वह पत्थरों के औजारों का इस्तेमाल करता था. पत्थरों के औजारों அப்படின்னா கற்களில் செஞ்ச டூல்ஸ் உருவாக்க ஆரம்பித்தாங்க. फिर उसने तांबे और कांसे के भी औजार बनाए. அதுக்கப்புறமா தாம்பே காப்பர்லேயும் கான்சே பிரான்ஸ்லேயுமான டூல்ஸும் உருவாக்க ஆரம்பித்தான். प्रागैतिहासिक मानव ने सबसे पहले चित्रों के जरिए अपने भाव व्यक्त किए. प्रागैतिहासिक मानव ப்ரீ ஹிஸ்டோரிக் ஹியூமன்ஸ் முதல்ல சித்திரங்கள் மூலமாக தான் தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், தன்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தான். ஜெய்சே அப்படி பசுவும் பக்ஷியும் ஆதமியும் ஆதிக்க சித்திர அப்படி தான் மிருகங்களோடதும் பறவைகளோடதும் மனுஷங்களோட ஓவியங்களாக எல்லாமே அவங்க வரைஞ்சாங்க. इन चित्र संकेतों से बाद में भाव संकेत अस्तित्व में आए. இந்த பாவங்களோட சேர்க்கை மூலமாக தான் வளர்ச்சியே ஆரம்பித்தது. जैसे एक छोटे वृत्त के चहों और किरणों की द्योतक रेखाएं खींचने पर वह सूर्य का चित्र बन जाता था. முதல்ல ஒரு சின்ன வட்டம் போட்டு அதிலிருந்து கிரணம் கி தியோத்தக் ரேஸ் வர்ற மாதிரியான சிம்பிள்ஸ், தியோத்தக் அப்படின்னா சிம்பிள்ஸ், ரேகாயி லைனான சிம்பிள்ஸ் வரைஞ்சாங்க. அதெல்லாமே சன்ரேஸ், கிரண் அப்படின்னா ரேஸ், சன்ரேஸை குறிக்கிற மாதிரியான வட்டம் வரைஞ்சி அதிலிருந்து நீளமாக கோடு போட்டு அதை சூரியகா சித்திர அப்படின்னு சொல்லி சூரியனோட ஓவியன்னு சொல்லி அதை வரைய ஆரம்பித்தாங்க. பாதுமே இஹ் சித்திர, அதுக்கப்புறமா இந்த சித்திரம் தாப் யா தூப் கா தியோதக் பன் கயா. அதுக்கப்புறம் வெப்பத்துக்கு ஹீட்டுக்கும் தூப் சன்ரேஸுக்கெல்லான சிம்பிள்ஸை வரைய ஆரம்பித்தான். इस तरह अनेक भाव संकेत अस्तित्व में आए. இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாமே வரைய ஆரம்பித்தாங்க. तब जाकर काफ़ी बाद में आदमी ने अक्षरों की खोज की. அப்படித்தான் மனுஷன் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சான். अक्षरों की खोज के सिलसिले को शुरू हुए मुश्किल से 6,000 साल हुए हैं. அதுக்கப்புறம் மனுஷன் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சான். அதன் பிறகு தான் அந்த மனிதன் லெட்டர்ஸை தேடி தொடங்கினான். அதாவது லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் வரையணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு முஷ்கில் அப்படின்னா டிஃபிகல்ட்டாக
கண்டுபிடிச்சா இப்போது 6000 साल 6000 வருஷங்களுக்கு முன்னாடி. கேவல் 6000 साल 6000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஆன்செஸ்டர்ஸு லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சாங்க. मध्य अमेरिका के ऑन्जिबुआ आदिवासियों के चित्र. அந்த மத்திய அமெரிக்காவில் இருக்கிற ஆன்ஜிபுவாங்கிற ட்ரைப்ஸோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வரைஞ்ச பிக்சர்ஸு தாயி और से बाई मोर के क्रमशः ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஆர்டராக ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. तूफान का देवता जो सारे आकाश को घेरता है. तूफान का देवता அப்படின்னா புயலோட தேவதை, காற்றின் தேவதை, முழு ஆகாயத்தையும் சுத்துற மாதிரி. நகாடா அப்படின்னா ட்ரம்ஸு. இன்னொன்று பங்கோம் சே சுஷோபித் நகாடா, அதாவது ஃபெதர்ஸால் அழகுபடுத்தப்பட்ட இன்னொரு ட்ரம்ஸு. துரோணக்காக் அப்படின்னா கருப்பான குண்டாக இருக்கிற அந்த காக்கா. கௌவா அப்படின்னா நார்மலான காக்காய், கழுத்துக்கிட்ட கிரே கலராக இருக்கிற இன்னொரு காக்காய். ஒரு தவா கானேமே ஆதமி, கையில் மருந்தோடு இருக்கிற மனுஷன், வைத்தியரை குறிப்பிடுது இந்த சிம்பிள். இதெல்லாமே பழைய காலத்தில் பிக்சர்ஸ் மூலமாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண सिंबल्स. अक्षरों की खोज के साथ एक नए युग की शुरुआत हुई. லெட்டர்ஸோட கண்டுபிடிப்பால் ஒரு புது யுகமே உருவானது. யுக் அப்படின்னா எரா, சகாப்தன்னு சொல்லுவாங்க. आदमी अपने विचार और अपने हिसाब किताब को लिखकर रखने लगा. மனுஷன் அவனோட தாட்ஸையும் அவனோட அக்கௌண்ட்ஸ், அதாவது நல்லது கெட்டது நியாய தர்மங்களையும் எழுத ஆரம்பித்தான். तब से मानव को सभ्य कहा जाने लगा. அப்பத்துலேருந்து மனுஷனை சभ्य சிவிலைஸ்டுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. आदमी ने जब से लिखना शुरू किया तब से इतिहास आरंभ हुआ. மனுஷன் எப்போ எழுத ஆரம்பித்தானோ அப்பத்துலேருந்து ஹிஸ்டரி स्टार्ट आச்சு. किसी भी कौम या देश का इतिहास तब से शुरू होता है जब से आदमी के लिखे हुए लेख मिलने लग जाते हैं. किसी भी कौम, எந்த ஒரு கம்யூனிட்டியோ இல்லை நாட்டோட இதிஹாஸ், நாட்டோட ஹிஸ்டரியோ தபுசே ஷுரு ஹோத்தா ஹை, எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஜபுசே ஆதமிக்கே லிக்கே ஹுயே லேக், எப்போ மனுஷனோட எழுதப்பட்ட லேக் அந்த ஆர்டிக்கிள் கிடைக்குதோ அப்பத்துலேருந்து ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தருக்கு அந்த ஆன்செஸ்டர்ஸ் எழுதின அந்த ஆர்டிக்கிள் ஓலைச்சுவடி மாதிரி முன்னாடியெல்லாம் எழுதியிருப்பாங்க. கல்வெட்டுக்களெல்லாம் இருக்கும், கோயிலுக்கெல்லாம் போட்டிரு கல்லில் எழுதியிருப்பாங்க, போனீங்கன்னா பார்க்க முடியும். அப்போ அதிலெல்லாம் இந்த பழைய முன்னோர்களோட லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதில் அந்த மாதிரி ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் ஹிஸ்டரிங்கிறது இன்னும் இருக்கணும், நம்ம பழைய காலத்து ஆளுங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரிய வருது. इस प्रकार इतिहास को शुरू हुए मुश्किल से 6000 साल हुए हैं. இந்த மாதிரி இதிகாசத்தோட ஸ்டார்டிங்கிலேருந்து 6000 साल हुए हैं, 6000 வருஷங்களாக தான் நமக்கு ஹிஸ்டரி நமக்கு தெரிய வருது. ஏன்னா அப்பத்துலேருந்து தான் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறாங்க, லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறதுனால அப்பத்துலேருந்து நம்ம ஹிஸ்டரி நமக்கு நல்லா தெரியுது. உஸ்கே பஹ்லேக்கே காலுக்கோ, அதுக்கு முன்னாடியான காலத்தை பிராகேதிஹாசிக கால் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டோரிக் எரா, யானி இதிஹாஸ்கே பஹ்லேக்கா கால், ஹிஸ்டரிக்கு முன்னாடியான காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. अतः therefore हम देखते हैं कि यदि आदमी अक्षरों की खोज नहीं करता तो आज हम इतिहास को न जान पाते. அதாவது மனுஷன் எழுத்துக்களை தேடலை அப்படின்னா இன்றைக்கி வரலாறு ஹிஸ்டரி நமக்கு தெரியாமையே போயிருக்கோம். हम यह न जान पाते कि पिछले कुछ हजार सालों में आदमी किस प्रकार रहता था. हम यह न जान पाते, அதுக்கப்புறம் வேறு என்ன தெரியாமல் போயிருக்குன்னா முன்னாடி வருஷங்கள் வரைக்கும்
மனுஷங்க கிஸ் பிரகார் ரஹ்தா தா, எப்படி வாழ்ந்தாங்க, கியா கியா சோச்தா தா, என்னென்ன யோசிச்சாங்க, கவுன் கவுன் ராஜா ஹுயே இத்தியாதி, யார் ராஜாவாக இருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஹிஸ்டரி படிக்கிறதுனால தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. அதுக்கெல்லாம் முக்கியமாக லெட்டர்ஸ் வந்ததுனால தான் நமக்கு எழுத படிக்கவே நமக்கு தெரியுது. அக்ஷரம் கி खोज மனுஷி கி சப்சே படி खोज है. லெட்டர்ஸோட கண்டுபிடிப்பு தான் மனுஷனோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அக்ஷரம் கி खोज करने के बाद லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் மனுஷ अपने विचारों को लिख कर रखने लगा. அவனோட தாட்ஸை எழுத ஆரம்பித்தான். इस प्रकार एक पीढ़ी के ज्ञान का इस्तेमाल दूसरी पीढ़ी करने लगे. இதனால தான் ஒரு ஜெனரேஷனோட தகவல்கள் நாலேஜ் எல்லாமே இன்னொரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போய் சேருது. அக்ஷரம் கி खोज करने के बाद லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பிச்சலே 6000 सालों में 6000 வருஷங்களாக மனுஷ ஜாதி கா தேஜி சே விகாஸ் ஹுவா. மனுஷனோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருந்தது. லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த நியூஸ் பேப்பர், நோட் புக்ஸு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இதெல்லாமே நமக்கு புதுசாக கண்டுபிடிச்ச ஆரம்பித்தாங்க. மனுஷனோட வளர்ச்சியும் ரொம்ப வேகமாக இருந்தது. यह महत्व है अक्षरों का और उनसे बनी हुई लिपियों का. இந்த முக்கியத்துவம் தான் லெட்டர்ஸோடது. இதெல்லாம் தான் லெட்டர்ஸோட முக்கியத்துவம். அப்புறம் உனிசே பனி ஹுய், அதனால் உருவாக்கப்பட்ட லிபியோம் கா, பாஷைகளோடது. अतः हम सबको अक्षरों की कहानी मालूम होनी चाहिए. இதனால் நாம் எல்லாரும் அக்ஷரங்களோட கஹானி, லெட்டர்ஸோட கதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். आज जिन अक्षरों को हम पढ़ते या लिखते हैं वे कब बनाए गए, कहाँ बने और किसने बनाए, यह जानना ज़रूरी ही भी. இந்த லெட்டர்ஸோட கதை நாம் எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேணும். இன்றைக்கி நாம் படிக்கிறோம் இல்லைன்னா எழுதுகிறோம் லெட்டர்ஸ். அவை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, அவை எங்கே உருவாக்கப்பட்டுச்சு, யார் உருவாக்குனாங்க என்பது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த லெட்டர்ஸோட கஹானி எழுதுனது, அக்ஷரம் கா மகத்துவம் எழுதுனது குணாகர் மூலேங்கிற எழுத்தாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.